Hi students, welcome to STKK tutorials. இன்னிலிருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் எல்லா பயிற்சி சம்மும் எல்லா எக்ஸசைஸ் சம்மும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பயிற்சி எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி என்ன, ஏ கிராஸ் ஏ என்ன, பி கிராஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சம்மு தான். இது எப்போவுமே 2 மார்க்கில் 10th எக்ஸாமில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. ஸோ ஏ என்னென்ன இருக்குது? 2 -2 3 ஏ ஃபுல்லாக எழுதியாச்சு. இன்ட்டுக்கு இன்ட்டு போட்டாச்சு. பி என்னென்ன இருக்குது? 1, -4 இதையும் ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பினா ஏவை எழுதியாச்சு, கிராஸ் போட்டாச்சு, பி எழுதியாச்சு. இது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு பியில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரோடு அதை பேர் பண்ணணும். புரியுதா? இந்த ஒரு நம்பரை எடுத்து இதில் உள்ள எல்லா நம்பரோடையும் பேர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2, இந்த பேர் எடுத்துக்கிறேன், 2வையும் 1ஐயும் எடுத்துக்கிறேன். ஸோ 2, 1 அப்படிங்கிறது ஒரு பேர். அடுத்து என்ன இருக்குது? இங்கே ஒரு நம்பர், அடுத்த நம்பர் இருக்குது -4. அப்போ 2, -4 இருக்குது. இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா 2, அப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே இல்லை, 2 நம்பர் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நம்பரை ஒரு தடவை பண்ணியாச்சு. 2, 1 பண்ணியாச்சு. அடுத்து 2, -4 பண்ணியாச்சு. முடிஞ்சா? ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் நம்பர் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த நம்பரை மறுபடியும் இதோட கொண்டு போய் பேர் பண்ணணும். அப்போ -2, 1, மறுபடியும் என்ன பண்ணணும்? -2, -4 சிம்பிள் அப்படியே போடணும். -2, -4 போட்டாச்சா? இப்போ என்ன வந்துச்சு? அடுத்து இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் டேர்ம் எடுங்க. என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே என்ன பண்ணணும்? 3யை 1ஓட பேர் பண்ணணும். அப்போ 3, 1 அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிருச்சு. அடுத்து என்னது? 3யோட -4 பண்ணணும். 3, -4 அப்படி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஏ கிராஸ் பியோட ஆன்சர் கேட்டிங்கன்னா இதுதான். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஆனால் இந்த மாதிரி இன்ட்டுலாம் போட்டுற வேணாம். இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை புரியலை அப்படின்னா இப்படி பென்சிலில் நீங்கள் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் ஏ கொஸ்டினாக எழுதியாச்சு. ஸோ ஏ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே கொடுத்துருக்குது 2 -2 3 எழுதியாச்சு. இன்ட்டுக்கு இன்ட்டு மறுபடியும் ஏ தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ மறுபடியும் ஏ 2 -2 3 போட்டாச்சு. இப்போ மிஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆல்ரெடி இந்த நம்பரை ஒரு நம்பர் எடுத்து அதை இங்கே இருக்க எல்லா நம்பரோடையும் பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? என்ன இருக்குது? 2, 2 ஓகே. அடுத்து 2, -2 அடுத்து இதோட பேர் பண்ணியாச்சு. அடுத்து இதோட முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணணும்? லாஸ்ட் நம்பரோட பேர் பண்ணணும். அப்போ 2, 3 ஸோ இந்த பேரிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து -2 எடுத்துக்குவோம். அதே மாதிரி -2, 2 அடுத்து -2, -2 -2, அடுத்து -2, 3 ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது? 3. ஸோ 3, 2 அடுத்து 3, -2 ஸோ 3, -2 அடுத்து 3, 3 ஸோ நெக்ஸ்ட்டு 3, 3 அவ்வளோதான். இதான் வந்து ஏ கிராஸ் ஏ. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? பி கிராஸ் ஏ என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது எழுதலாமா? பி கிராஸ் ஏ. ஸோ இந்த இதில் அது ரொம்ப ஈஸியாக இருக்கனால எப்படி கேட்பாங்கன்னா இந்த நம்பரை தான் மாற்றி கேட்பாங்க. ஏ கிராஸ் பிக்கும் பி கிராஸ் ஏக்கும் ஒரே ஆன்சர் வராது, கொஞ்சம் மாற்றி வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். செகண்ட் என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அதை தான் செகண்ட் எழுதணும். சில பேர் என்ன பண்ணுவீங்க? பி கிராஸ் ஏனாலும் பரவாயில்ல, ஏயும் பியையும் போட்டு எழுதிடுவோம் அப்படி செய்வீங்க. அது தப்பு. சரியா? ஸோ பி என்னது கணக்கில்? 1, -4 கிராஸுக்கு கிராஸ். ஏவோட ஆன்சர் என்னது? 2, -2 3 அதையும் எழுதியாச்சு. இது புரிஞ்சா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தோடையும் பேர் பண்ண போகிறோம். ஸோ 1, 2 1, 2 அடுத்து 1, -2 ஸோ 1, -2 அடுத்து 1, 3 ஸோ 1, 3 போட்டாச்சு. அடுத்து இங்கே இருக்குது -4 ஸோ -4, 2 இந்த பேர்.
அடுத்து -4, -2. தேர்ட் ஒன் -4, 3. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பி கிராஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு சம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஏவும் பியும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் சம்மில் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பேர் ஆஃப் பி கமா கியூன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏயும் பி கமா கியூ தானா, பியும் பி கமா கியூ தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ டக்குன்னு பண்ணிடலாமா? நம்மளுக்கு தான் இப்போ தெரியும்ல, ஏவும் பி கமா கியூ, இன்ட்டுக்கு இன்ட்டு பியும் பி கமா கியூ, அதை போட்டாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு இதோட மெர்ஜ் பண்ணணும். ஸோ என்ன வரும், பேரு, ஆர்டர் பேரு பி கமா பி வரும், அடுத்து பி கமா கியூன்னு வரும், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து கியூ எடுத்துக்கிறோம், கியூவை மறுபடியும் பண்ணால் கியூவோட பி வரும், அடுத்து கியூவோட கியூ வரும், அவ்வளோதான். ஸோ இதான் ஆர்டர் பேர் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏ கிராஸ் ஏ என்னது, பி கியூ கிராஸ் மறுபடியும் ஏன்னு என்னது, அதே தான். ஏன்னா இங்கே ரெண்டுமே அதே தானே, ஏவும் பி கமா கியூ தான், பியும் பி கமா கியூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே அதே தான். இப்போ பண்ணால் என்ன வரும், அகைன் இதே தான். அப்போ என்ன வரும், செட் அப்படியே கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். இதை பார்த்து எழுதிடலாம், அவ்வளோதான். ஸோ பிபி பிக்யூ, அடுத்து கியூபி கியூக்யூ, அந்த பேர் தான் வரப்போம். அடுத்து என்ன பண்ணணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ என்னது, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பி வந்து பிக்யூ தான், ஏவும் என்னது பிக்யூ தான். ஸோ அகைன் இதே ஃபார்வர்டு தான். ஸோ எல்லாத்துக்குமே என்ன தான் வரும், ஒரே மாதிரியான ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ பேர் ஆஃப் பி கமா பி, பி கமா கியூங்கிற ஒரு பேரு, கியூ கமா பிங்கிற ஒரு பேரு, கியூ கமா கியூங்கிற ஒரு பேரு, அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிளான சம் இது. ஸோ 2ங்கிறது ஏபின்னு ஒரே மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ எல்லாமே என்னது சேம் ஆன்சர் தான். அடுத்து தேர்ட் சம்முக்கு போகலாமா? ஓகே. ஸோ தேர்ட் சம் என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பேர் ஆஃப் எம் கமா என் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது எம்டி செட். எம்டி செட்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ கண்டுபிடிங்க ஏ கிராஸ் பி எவ்வளவு அப்படின்னு. ஏ நம்மளுக்கு என்ன தெரியும், எம் கமா என் தெரியும், இன்ட்டுக்கு இன்ட்டு பிங்கிறது எம்டி செட், அதனால் எம்டி போட்டுக்கிறேன். இல்லை இப்படி நீங்கள் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். சரியா? இப்போ கவனிங்க, எம்மோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும். எம்டி செட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு நம்பரை 0வால் பெருக்கினா என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ என்னையும் பெருக்கினாலும் 0 தான் கிடைக்க போகுது. ஸோ வெறும் எம்டி செட்டு தான் கிடைக்கும். எம்டியோட எந்த செட்டை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு எம்டி செட்டு தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஏ கிராஸ் ஏ கவனிப்போம். ஏ கிராஸ் ஏ எவ்வளவு, பேர் ஆஃப் எம் கமா என் இன்ட்டு பேர் ஆஃப் எம் கமா என். ஸோ வழக்கம் போல் இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு அதை பேர் பண்ணணும், செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு அதை பேர் பண்ணணும். ஸோ பண்ணுங்கள் பார்ப்போம். எம் கமா எம், எம் கமா என், அடுத்து என் கமா எம், அடுத்து என் கமா என். இந்த ஆர்டரை மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட் நம்பரோட பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அடுத்து லாஸ்ட் நம்பர். இதே மாதிரி அந்த செட்டில் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் ஃபஸ்ட் நம்பரை முடிச்சுடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க செகண்ட் நம்பர் எடுத்து பண்ணுங்கள். குழப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அடுத்து பி கிராஸ் ஏ என்னன்னு பார்க்க போகிறோம். பி என்னது, எம்டி செட்டு, ஏ என்னது, எம் கமா என். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எம்டி செட்னா 0ன்னு அர்த்தம். 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், எம்டி செட் தான் கிடைக்கும். ஓகேவா? இது புரியுதா? ஓகே. இதை தான் பயிற்சி 1.1 இருக்க ஃபஸ்ட்டு 3 சம், ஃபஸ்ட்டில் உள்ள 1 2 3. ஓகேவா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் எந்த எக்ஸசைஸ் புரியலாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.